ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. சீனி கிழங்கு புட்டு, ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான புட்டு ரெசிபி தான். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ புட்டு பண்ணுறதுக்கு முதல்ல சீனி கிழங்கை அவிச்சிக்கலாம். இது ஒரு சின்ன சைஸ் சீனி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை 2 சைடும் கட் பண்ணிவிட்டு தொலியெல்லாம் நல்லா சீவிட்டு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண சீனி கிழங்கை இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிச்சிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா அவிச்சிக்கோங்க. இது மசிச்சா நல்லா மசியணும், அந்த அளவுக்கு இதை வேக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சீனி கிழங்க நல்லா மசிச்சிக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட அரிசி மாவு 2 கப் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துடலாம். சீனி கிழங்கு கூட அரிசி மாவு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நல்ல வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கை பொறுக்கிற அளவு சூடு இருந்தால் போதுங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே நிறைய ஊற்றிடக்கூடாது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைஞ்சிக்கிட்டேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தெளித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். இது கையில் அப்படி பிடிச்சிங்கன்னா கொலக்கட்டை மாதிரி பிடிபடணும். உறுத்து விட்டிங்கன்னா நல்லா உதிரணும், அவ்வளோதாங்க. பெரிய பெரிய உருண்டையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ புட்டு மாவு ரெடி ஆகிட்டு நான் இட்லி பாத்திரத்தில் தான் அன்றைக்கி அவிக்க போகிறேன். அதுக்கு ஒரு நல்ல க்ளீனான துணி எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு நல்லா புழிஞ்சிட்டு இட்லி தட்டு மேலே போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற புட்டு மாவை அப்படி நல்லா பரத்தி விட்டுறலாம். இதுக்கு மேலே தேங்காவும் நான் சேர்த்து அவிச்சிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இல்லைனா நீங்கள் கடைசியில் கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். துணியை நல்லா அது மேலே மூடிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா பிளேட்டை உள்ளே வச்சு வேக வச்சுக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. இந்த சீனி கிழங்கு புட்டு கூட தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க, சுகர் சேர்த்து பழம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கடலைக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த காம்பினேஷனில் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீனி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டியான புட்டு ரெடி ஆகிட்டுங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.